அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி பாராளுமன்ற தேர்தல் 2024 வெல்லப்போகுவது யார்? இதுவரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் 12 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. 12 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பியாக தேர்வுப்பட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தருமபுரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது வரைக்கும் உயர்ந்ததாக இல்லை. வரக்கூடிய 2024 தேர்தலாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொடுக்குமா தருமபுரி மக்களுக்கு அப்படின்னா எந்த ஒரு மாற்றங்களும் கொடுக்க போவதில்லை. ஒரு 12 14 உறுப்பினராக தான் இருக்க போகிறா அப்படி அவ்வளோதான். தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டம். பொருளாதார, கல்வி, வேலைவாய்ப்பு அனைத்திலும் ஒரு பின்தங்கியுள்ள மாவட்டம் தான் தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்துக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களா? இங்கே பொருளாதாரத்துக்கு இங்கே வேலைவாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறாங்களான்னா இது வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வந்ததில்லை. இந்த உறுப்பினர்களாவது ஏதாவது குரலை கொடுத்துருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க? எந்த ஒரு திட்டங்களும் அவர்கள் கொண்டு வந்ததில்லை. அதை சார்ந்த கட்சிகள் எந்த ஒரு திட்டங்களும் இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு குறிப்பாக கொண்டு வந்ததில்லை. இப்போ ஒரு படித்த இளைஞன் ஒரு வேலைக்கு போனால் கூட பக்கங்குள்ள மாநிலம் கர்நாடகா, பெங்களூருக்கு தான் போக வேண்டியது இருக்கிறது. கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரி வெளியில் தான் போக வேண்டியது. படித்த இளைஞர் மட்டுமல்ல, இங்கே சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட இங்கே வேலைக்கு போனால் கூட அடுத்த ஒரு பக்கம் மாநிலம் மாவட்டத்துக்கு தான் போக வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு வேலைவாய்ப்பும் உருவாகலை. அதுக்கான ஒரு கட்டமைப்பும் உருவாக்கவில்லை. இது வரைக்கும் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இதுங்க உருவாக்க முடியாத எந்த ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக உருவாக்கலாம். உருவாக்குறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே தருமபுரி மாவட்டம் முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்து எந்த ஒரு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு விவசாயிகளும் ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் அதை சார்ந்து நீங்கள் குறைந்தபட்சமாக ஒரு தொழிலை கொண்டு வந்திருக்கலாம். உதாரணமான ஒகேனக்கல் இங்கே சுற்றுலாத்தலம் இருக்குது. சுற்றுலாத்தலம் தரம் உயர்த்திருக்கலாம். அங்கே ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, பீஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கலாம். அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட ஒரு பெண்கள் விறகடைப்பில் தான் மீன் அங்கே சமைச்சு கொடுத்துக்கிறாங்க. அதை சார்ந்து அங்கே ஒரு மேம்படுத்தலாம். ஒரு ஃபுட்டு ஸ்ட்ரீட்டு கொண்டு வந்திருக்கலாம். அப்புறம் நிறைய ஒரு தீம் பார்க் கொண்டு வந்திருக்கலாம். அதை சார்ந்து கொண்டு வரும்போது இப்போ வெளிநாட்டு பயணிகளும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க. பொருளாதார உயரும், வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அது மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். இங்கே அடுத்தது பாலக்கோட்டில் பார்த்தா அதிகமாக தக்காளி விளையக்கூடிய பகுதியாக இருக்குது. தக்காளி சார்ந்த தொழிற்சாலைகள், ஊறுகாய், ஜாமு அது சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கலாம். அந்த தொழிற்சாலை கொண்டு வரும்போது மக்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகமாக கிடைக்குது. அதை சார்ந்த பயிர்களுடைய விவசாயிகளுடைய பொருளாதாரமும் அதிகமாக உயருது. அது மாதிரியான தொழிற்சாலைகளை குறைந்தபட்சம் கொண்டு வந்திருக்கலாம். தருமபுரி மாவட்டம் பால் கொள்முதல் அதிகமாக நடக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்காவது ஒரு 2 3 அதை சார்ந்த மாடுகள் வைத்திருக்கிறாங்க. அப்போ மாடுகள் வைத்திருக்கும் போது அவர்கள் பால் கொள்முதல் அதிகமாக இருக்கிறது. இப்போ அதை சார்ந்த நீங்கள் தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ மில்க் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கலாம். பால்கோவா நிறைய சார்ந்த இண்டஸ்ட்ரிகள் கொண்டு வரும்போது அப்போ அங்கே பாலுடைய உற்பத்தி அதிகமாகும். அதனுடைய கொள்முதல் அதிகமாகும் போது விளைவிக்கக்கூடிய அதனுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருகும். அதை சார்ந்த தொழிற்சாலை அமையும் போது மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அதை மாதிரியே நீங்கள் குறைந்தபட்ச தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கலாம். அப்போ கொண்டு வராத காரணங்கள் என்னென்னா மக்களை பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு அடிமையாக வச்சிருக்கணும். தேர்தல் வரும்போது ஒரு 100 500 ஒரு ஓட்டு கொடுத்துட்டு வெற்றி பெற்று போயிடணும். இந்த சாதியாகவும் பொருளாதார பின்தங்கிய மாவட்டமாகவே மக்கள் வைக்கப்பட்டது காரணம் இதுதான். ஏன்னா மக்கள் வேலைவாய்ப்பு அதிகமாக பெருக்கும்போது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க தோணுது. சிந்திக்கும் போது மக்கள் அடுத்த கட்ட கேள்வி இருக்கும்போது இங்கே இவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு தான் இன்னும் அடிமையாக வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் யார் வெற்றி பெறுவாங்கன்றதோட யார் இங்கே தொடர்ந்து தோல்வியை சந்திட்டுக்கிறாங்க அப்படின்னு குறிப்பாக சொன்னா தருமபுரி மாவட்ட மக்கள் தான் தொடர்ந்து தோல்வியை சந்திட்டுக்கிறாங்க. வரக்கூடிய 2024 தேர்தலாவது கண்டிப்பாக இவங்க தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கட்சியுமே சார்ந்த அதாவது 12 முறை வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதை சார்ந்த வேட்பாளர்களும் சரி, அதை சார்ந்த கட்சிகளும் சரி, ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை தான் கொண்டு வந்திருக்கலாம். அதுக்காவது பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் அவங்க பேசுனதில்லை. இது வரக்கூடிய தேர்தலாவது இதை சார்ந்த இந்த திட்டங்களை முன்வைக்கக்கூடிய கட்சிகளை, வேட்பாளர்களை நீ கண்டிப்பாக தேர்வு செய்து சிந்தித்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. ஏன்னா ஜாதியாகவும் பணத்துக்காக நம்ம தொடர்ந்து விலை போகும்போது தான் இங்கே இது மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது தொடர்ந்து. அதனால் அங்கே தொடர்ந்து மக்கள் தான் இங்கே தோல்வியை சந்திட்டு இருக்கிறாங்க.